இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற படம் தான் முஃபாசா தி லயன் கிங். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, முஃபாசா எங்கிருந்தோ கடலில் அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல வாழுது. அந்த இடத்துக்கே திடீர்னு ராஜாவும் ஆகுது. எப்படி முஃபாசா அந்த இடத்துக்கு ராஜா ஆகுறான், அதே மாதிரி இந்த முஃபாசா தி லயன் கிங் யாரு, எங்கிருந்து வந்தது, இதுக்கு எல்லாம் விடை தான் இந்த முஃபாசா தி லயன் கிங் படமே. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. லயன் கிங் படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே முஃபாசா தி லயன் கிங்க்கு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணேன். படமும் நல்லா தான் இருந்தது. படத்தோட பாசிட்டிவ்னா தமிழ் டப்பிங் தான். நான் எப்படி அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் முஃபாசாக்கு செட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் முஃபாசாக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் தான் வேற லெவலில் இருந்தது. தமிழ் டப்பிங் சூப்பர். அதே மாதிரி விஷுவலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், ரெண்டுமே வேற லெவல் பண்ணிட்டாங்க. லயன் கிங்கை கம்பேர் பண்ணும்போது முஃபாசால விஷுவலும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூவும் பயங்கரமாகவே இருந்தது. இதுக்காகவே இந்த படத்தை சூஸ் பண்ணி நம்ம தியேட்டரில் பார்க்கலாம். அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி எல்லாமே நல்லாவே போகும். அதே மாதிரி என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லவ் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணி போர் அடிச்சிருப்பாங்க. படம் முடியும் போது அப்பாடா படம் நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் வரும். இந்த படம் இவங்க டார்கெட் பண்ணி எடுத்ததே சின்ன குழந்தைகளுக்காக தான். நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, நமக்காக இல்லை. ஆனால் நம்மளே பார்த்து இந்த படம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்ட் 1 அளவுக்கு முஃபாசா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த முஃபாசா தி லயன் கிங் படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் முஃபாசா தி லயன் கிங்.